நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். நமக்கு இந்த நாட்கள்ல தேவையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவது பைபிள் ரீடிங்காக போவோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 16, ஜட்ஜஸ் சாப்டர் 16 23 கடைசி வசனம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 16 அதிகாரம் 23 பக்கம் 325 325. Judges chapter 16 verses from 23 to last. பக்கம் 325. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 23 பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகையனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞ்சனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்போது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தாங்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானுடனே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பாட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையால் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சேராவுக்கும் எஸ்தாவோடுக்கும் நடுவே அவன் தகப்பனாக மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். 28 வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி போதும். நான் கண்களை போதும். இன்னைக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளை 2 காரியம் நம்முடைய தியானத்துக்காக வைக்கிறோம். 1, என்னை நினைத்தரலும் பலப்படுத்தும். 2 காரியம், முக்கியமான ஒரு காரியம். என்னை நினைத்தரலும் பலப்படுத்தும். கண்களும் ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். அடிமையை மறுத்து கர்த்தர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில். நல்லா கவனிங்க. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, தேவ ஜனமே, நினைத்தரலும் பலப்படுத்தும். இதை யார் சொன்னது? சிம்சோன் என்பவரை குறித்து நாம் பின்னால பார்க்கலாம். சிம்சோன் என்பவன் யார்? அவன் இஸ்ரவேலிலே 20 வருஷம் நியாய விசாரித்த ஒரு நியாயாதிபதி. ஜட்ஜ். அவன் ஒரு நியாயாதிபதி. இஸ்ரவேலில் நியாயம் விசாரிப்பதற்காக பெலிஸ்தர் கையிலிருந்து, பெலிஸ்தர் கிட்ட அடிமையா இருந்தார்கள், அந்த பெலிஸ்தர் கையிலிருந்து மீட்கும்படியாக கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். ஆமா, சிம்சோன் யார்? ஒரு நியாயாதிபதி. 2வது, இந்த சிம்சோன் யார்? அவன் பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து, கையிலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு மனிதன். இந்த மனிதன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்னு சொன்னா, நல்லா கவனிங்க, என்னை நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, தேவ ஜனமே, இன்றைக்கு
2 காரியம் நமக்கு இந்த நாட்கள்ல தேவை. ஆமா, என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். நாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோம்? நாம் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நாம் என்ன கேட்டோம்? இந்த அடிப்படையில தான் இந்த வசனம் இருக்கு. நினைத்தருளும். சிம்சோன் கேட்கிறான், நினைத்தருளும், என்னை பலப்படுத்து. ஏன் அந்த வார்த்தையை கேட்கிறான்? நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சீர்கேடு? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பயம், திகில்? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இன்னைக்கு நமக்கு உலகத்தில், சென்னையில, தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகமே காணப்படுகிறது? Why these things are happening? ஏன் இந்த காரியங்கள் நமக்கு நடக்குது? What's the reason? ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரா? ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரா? நிறைய பேருடைய கேள்வி இன்னைக்கு. எல்லாருக்கும் இப்படி நடக்குது. நல்லவனுக்கும் நடக்குது, நல்லது அல்லாதவனுக்கு நடக்குது, நீதிமானுக்கு தான் நடக்குது, பாவிக்கு இப்படிதான் நடக்குது. ஏன் இந்த நிலைமை? இன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சிம்சன் கேட்டான், ஆண்டவரிடத்தில் என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்? தேவனை என்னை பலப்படுத்தும். ஏன் அந்த வார்த்தை சொன்னான்? அவன் வாழ்க்கையில ஒரு பலவீனம், அவன் வாழ்க்கையில ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, அவன் நிலைமை மிக பரிதாபமாக இருந்தது. இந்த சிம்சன் யார்? அவனுடைய மேன்மை என்ன? அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, இந்த சிம்சோனுடைய வல்லமை, இந்த சிம்சோனுடைய பராக்கிரமம், ஏன் நம்ம இந்த நிலைமைக்கு ஆனோம்? இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிக்கும் போது இன்னைக்கு நம்முடைய நிலைமை எல்லாம் நம்முடைய நிலைமையும் அவனுடைய நிலைமையும் ஒத்து பார்க்கணும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன இருக்குது? கிறிஸ்தவ ஜீவன் எப்படி இருக்கிறது? அவன் ஜீவன் எப்படி இருந்தது? இன்னைக்கு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? கம்பாரிசன். இன்னைக்கு கால வேளையில நம்ம அதுதான் நம்ம தியானிக்கிறோம். வாசிங்க 14:6 நியாயாதிபதி புஸ்தகம் 14:6 14:6 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தாலும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். யோசித்து பாருங்க. கெர்ஜிக்கிற, அது முன்வசனம் பாத்தீங்கன்னா, கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அந்த கெர்ஜிக்கிற பாலசிங்கத்தை அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறத போல கிழித்து போட்டான். அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பலசாலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் இந்த ஆவிக்குரிய ஜீவனாக நாமும் ஒரு பலசாலி தான். அவன் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிங்கத்தை கிழித்து போட்டான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்குள்ள இருக்கிறதா? பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறதா? பாலசிங்கமாகிய சாத்தான மேற்கொள்ளத்தக்கதான, அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக, அவனை கடிந்து கொள்ளத்தக்கதாக, அவனை அதட்டத்தக்கதான ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கிறதா? ஒரு கிருபை இருக்கிறதா? பலன் இருக்கிறதா? இந்த காலவெளி யோசித்து பாருங்க. அவனுக்குள்ள ஒரு வல்லமை இருந்தது. அவனு பராக்கிரமசாலியா இருந்தான். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான். அருமையான கர்த்தர் பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணிப்பாரு. சரீர பிரகாரமான வாழ்க்கை அவனுக்கு, நமக்கு ஸ்பிரிச்சுவல். எத்தனை பேரு சாத்தானை மேற்கொள்ள முடியும்? சாத்தான் மேல அதிகாரத்தை செலுத்த முடியும்? பிசாசு மேல அதிகாரம் செலுத்த நமக்கு தைரியம் இருக்கிறதா? பிசாசுகளை கட்ட, பிசாசுகளை துரத்த நமக்கு தைரியம் இருக்கிறதா? சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாக கால்களிலே நசுக்க நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசு கிறிஸ்து பிசாசை அதட்டினார்.
பிசாசை துரத்தினார். அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள இருக்கிறதா? அன்றைக்கு சிம்சன் கூட அந்த வல்லமை இருந்தது. அடுத்தது அவன் யார்? 13:3 வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:3, 13:3. பக்கம் 320. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். போதும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, முதல்ல அவன் நல்ல பராக்கிரம் வல்லமை உள்ளவனா இருந்தான். சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிக்க வல்லமை அவனுக்குள்ள இருந்துச்சு, பலன் இருந்தது, தைரியம் இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள இருக்கிறதா இந்த காலையில் நமக்கு முன்ன வைக்கிறேன். இரண்டாவது பார்க்கிறோம், அவன் முன்குறிக்கப்பட்டவன். He was chosen vessel. அவன் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே ஒரு தரிசனம். ஆனா தாய்க்கு என்ன தரிசனம்? அவன் இதோ பிள்ளை பெறாத மலடியே, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். முன்குறிக்கப்பட்டவன் மலடிக்கு. ஆமா, மனோவனுடைய மனைவிக்கு தேவதூத தரிசனமாகி இந்த வார்த்தை சொல்றார். முன்குறிக்கப்பட்டவர். பிஃபோர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இறைமையில பாருங்க, தாயின் கற்பத்தில் இருக்கும்போது கர்த்தரோட வேறு பிரித்தான் பார்க்கணும் இல்லையா? என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது என்று சங்கீதக்காரர் சொல்றார். என் தாயின் கற்பத்தில் எடுத்தவர் நீரே. நம்மள முன்குறிக்கப்பட்டிருக்கோம். சிம்சோன் முன்குறிக்கப்பட்டான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னதாக அவன் பிறப்பான் என்று ஒரு மலடிக்கு, அந்த தாய்க்கு தேவதூதன் எச்சரித்தான். முதல் பார்த்தோம், அவன் மிக ஒரு பராக்க வல்லமை உடையவனாக இருந்தான். உடல் வலிமை, மாம்ச பலன் அவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு அந்த மாம்ச பலன் நமக்குள்ள இருக்குதா? ஆவிக்குரிய பலன், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் பவர் நமக்கு இருக்குதா? ஒன்று. இரண்டாவது, நாமும் முன்குறிக்கப்படுறது. எப்படி சிம்சோன் முன்குறிக்கப்பட்டு அந்த முன்குறித்தலை குறித்து அவருடைய தாய்க்கு தேவதூதமான ஒரு வெளிப்பாடு கிடைச்சதோ, அதே போல கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறான், படிச்சவன், ஞானி, புத்திசாலி, அறிவாளிலாம் இருக்கிறான். நம்மளையே தெரிஞ்சு கொண்டார். நம்ம எந்த வகையில உயர்ந்தவங்க, ஆனா ஆண்டவருடைய அந்த அன்பை நம்ம நினைச்சு. அல்லேலூயா. மூன்றாவது, அவன் எப்படிப்பட்டவன் தான்? 13:24 வாசிங்க. அதே அதிகாரம். அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மூன்றாவது பார்க்கிறோம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவன்? Blessed man. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவன் ஒரு மாம்சத்துல பலம் உள்ளவனா இருந்தான். மாம்ச பலன், உடல் வலிமை அவனுக்குள்ள இருந்தது. இரண்டாவது பார்த்தோம், he was chosen vessel, முன்குறிக்கப்பட்டவன். மூன்றாவது, கர்த்தரால் அவன் எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். Blessed man. கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிச்சிருக்கார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் எங்க? சிம்சோன் பலசாலியா இருந்தான். சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல கிழிச்சான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதா? இரண்டாவது, நாம் முன்குறிக்கப்பட்டவன் எண்ணம், நாம் chosen vessel, முன்குறிக்கப்பட்டிருக்கோம் என்ற ஒரு தீர்மானம், அதாவது ஒரு நோக்கம் நம்ம கிட்ட இருக்கிறதா? ஒரு தெரிந்து கொள்ள நம்ம கிட்ட இருக்கிறதா? மூன்றாவது பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிச்சிருக்கார். நம்ம மேல அந்த சாபத்தெல்லாம் நீக்கிட்டார். சிலுவை சிந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி ராஜாவாக்கி ஆசாரியராக்கி இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு நம்மள. நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் தேவன் சொன்னார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தர் இன்னைக்கு நம்ம அப்படியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதே நியாயாதிபதி 13:25 வாசிங்க சீக்கிரம். சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை என்ன பண்ணாரு? ஏவ தொடங்கினார். கர்த்தரால் ஏவப்பட்டு நடத்தப்பட்டார். அன்றைக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நடத்துறார். அன்றைக்கு சிம்சோன்
கர்த்தரால் ஏவப்பட்டு நடத்தப்பட்டான். முதல் அவன் சரீர வல்லமை உடையவனா இருந்தான். இரண்டாவது அவன் முன்குறிக்கப்பட்டவனா இருந்தான். மூன்றாவது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். நாலாவது தேவனுடைய ஆவினால என்ன பட்டான்? ஏவப்படப்படுத்தப்பட்டான். அல்லேலூயா. ஆமா. இன்னொரு பாருங்க 14:12 நியாயாதிபதிகள் 14:12 சீக்கிரம். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அவன் பாரு, விடுகதையை சொல்லக்கூடிய ஒரு ஞானமானா இருந்தான். விடுகதையை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொன்னீங்கன்னா இந்த பரிசு கூட கொடுக்கப்படும் சொல்லி அவன் சவால் விட்டுருந்தான். விடுகதை ஆண்டவர் கூட நமக்கு அநேக உவமைகளை சொல்லியிருக்கிறார். நாமளும் பல ஆவிக்குரிய அனுபவங்களை, ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லக்கூடிய கிருபை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்றதுக்கு அன்னைக்கு அவன் விடுகதையா சொன்னான். இன்னைக்கு நம்ம விடுகதை தேவையில்லை. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், அநேக வெளிப்பாடுகள், தரிசனங்களை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அன்றைக்கு அவன் சிம்சோனுக்கு உடல் வலிமை இருந்தது, மாம்ச பலன் இருந்தது. அவன் முன்குறிக்கப்பட்டவனா இருந்தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டிருந்தான். அவன் என்ன பட்டிருந்தான்? கரெக்டா பாத்தீங்கன்னா விடு கதையை சொல்லக்கூட நம்மளும் ஆவிக்குரிய ரகசியங்களை, அந்நிய பாஷை பேசி அதன் அர்த்தத்தை சொல்லக்கூடிய வரங்களை நம்ம கொடுத்திருக்கிறேன். 14:6 படுங்க. 14:6 வாசித்து 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய், கர்த்தருடைய ஆவி பெற்றவன் பலமாய் இறங்கினது. ஆமா, பலமாய் இறங்கினது கர்த்தருடைய ஆவி. நீ கூட நம்ம மேல கர்த்தருடைய ஆவி பலமா இருக்குது. அன்னைக்கு 120 பேர் மேல கூடிக்கும் போது கர்த்தருடைய ஆவி மேல இறங்குச்சு, அக்கினி மயமா இறங்குச்சு. கொர்நேலிய வீட்டுல இறங்குச்சு பரிசுத்த ஆவி. பரிசுத்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்குது. தேவ ஆவி அங்க மேல இறங்குச்சு. சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டன. தேவ ஆவி கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே என்று யோவான் சொல்லுகிறான். நீங்க வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தேவ அபிஷேகம் பெற்றாங்க. சீஷர் எல்லாம் வல்லமை பெற்றாங்க. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு எப்படி சிம்சன் மேல பரிசுத்த ஆவி, தேவ ஆவி இறங்குச்சோ அதே போல இன்னைக்கு நமக்கும் தேவ ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு 13:3 வாசிங்க. 13:3 வாசத்தை மறுபடியும் வாசி. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதனால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குறையாது படிக்கும், தீட்டானதும் ஒன்று பூசியாது படிக்கும், எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். தலையின் மேல் சவரகன் கத்தி படாலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். வாக்கு தத்தம், ப்ராமிஸ் அவனை குறித்து. அவன் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வளரணும், இப்படிதான் செய்யணும். அவன் தாய்க்கு தகப்பனுக்கு கட்டளை இருக்கான். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலைமையில சவரன் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்க. எப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டோமோ, எப்போ அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டமோ, எப்போ அவர் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றோமோ, எப்போ அவர் நாமத்தினால் அபிஷேகம் பெற்றோமோ, எப்போ அவர் நாமத்தினால வரங்களை பெற்றோமோ, எப்போ பரிசுத்தத்தை பெற்றோமோ அன்றையில நான் பிரித்து எடுக்கப்பட்டவங்க. அன்றைக்கு எப்படி சிம்சோன் இப்படிதான் செய்யணும், அவன் இப்படிதான் வளர்க்கணும், அவன் இதைதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும் சொல்லி தாய்க்கு கடமை. இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் சில கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்க, நீ வேற பிரிக்கப்பட்டிருக்கிற. உலக மக்களோட வேற, உலகம் வேற, நீ வேற. பிள்ளைகளை உலகத்திலும் உலகத்தில் உள்ளவங்களை அன்பு கூறாதீர்கள். ஆமா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு நமக்கு சம்மதம் கிடையாது. உலகத்தில் எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம். அன்னைக்கு அப்படி இருக்க முடியாது, கஷ்டம்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேட்டட் லைஃப். அவங்க அப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க அப்படி கொடுத்துறாங்க, அது அவங்களுடைய கல்ச்சரு, அது அவங்களுடைய குணங்கள்.
இப்படி எல்லாம் இருக்கணும் கிடையாது. நமக்கு அழைப்பே வேற. சிம்சோனுக்கு அழைப்பே வேற. என்ன சொல்லப்பட்டிருந்தாங்க பாருங்க, கற்ப குமாரன் தாலேலுமே என்ன பண்ணக்கூடாது, சவரகத்தை பண்ணக்கூடாது, தேவனுக்கு நசரேயா இருப்பான். ஆமா, அம்மாக்கும் வந்து என்ன சொல்லி எச்சரிக்கை, திராட்சரசம் மதுமா குடியாதபடிக்கும் தீட்டாத ஒன்று புசியாதபடிக்கும் எச்சரிக்கை ஆகு. தாய் தகப்பனுக்கு எச்சரிக்கை, பிள்ளைக்கே எச்சரிக்கை. இப்படிதான் வளர்க்கணும், இப்படிதான் இருப்போம். ஆமா, சவரகனுக்கு தலையில படக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். இதை மீற க்ளோஸ். அப்படிதான் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஃபைனலுக்கு நான் வரேன். பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனாலும் அருமையான கர்த்தர் பிள்ளைகளை நான் பெருத்து எடுக்கப்பட்டிருக்கோம். உலகத்தை போல வாழ முடியாது. கொஞ்ச நாட்கள் நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய, இப்படி வாழ இப்படி இருக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் என்னென்னமோ காரியம் செய்யறோம், தெய்வத்துக்காக என்னென்னமோ நேர்ந்து கொள்ளுகிறோம், பயங்கரமான காரியங்களாம் நேர்ந்து கொள்ளுகிறான், நரபலிகளாம் கூட செலுத்தலாம். இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. உன்னுடைய பலிகளையோ உன்னுடைய தேவையில்லாத காரியம் கேட்கல. உன் இருதயம், உன் வாழ்க்கையில மாற்றம், உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம், உன்னுடைய நடத்தையில ஒரு மாற்றம், பேச்சில, பார்வையில, சிந்தனையில, பழகுறதுல எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆமா, அன்னைக்கு ஆமான் சொன்னான் யார்கிட்ட, அகாசுரன், இந்த யூத ஜனங்கள் ஒரு வித்தியாசமான ஜனங்களா இருக்கிறாங்க, மற்ற ஜனங்களை போல இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அதே போலதான் அந்த உலகத்தில் நான் ஒரு வித்தியாசமானவர்கள், மற்ற மக்களை காட்டிலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சில பேர் சொல்றாங்க ஊரோடு ஒத்து வாழணும். ஊரோடு ஒத்து வாழணும் முடியாது. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, சாராயம் குடிப்பாங்க, உபச்சாரம் பண்ணுவாங்க, அநியாயங்கள் பண்ணுவாங்க, அக்கறை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீயா செப்பரேட்டட் பர்சன், நீ பிரித்தெடுக்கப்பட்ட, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உனக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கிறது, உனக்குன்னு ஒரு பாரம்பரியம், உனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய கல்ச்சர், ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் இருக்கணும். கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் உன்னை அது நித்தியத்துக்கு கொண்டு போகும். ஆமா, பிரலோகத்துக்கு கொண்டு போகும். கடைசியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் வாசிங்க, அருமையான கர்த்தருடைய தேவஜனமே. அதே 13:7 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பத்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அதனால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு என்று நசனாய் இருப்பான் என்று. மரண நாள் மட்டும், பிறந்தது முதல் மறுநாள் நீ பிறந்துட்ட. ஆமா, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தாச்சு, ஞானசன் எடுத்தாச்சு, கிறிஸ்துவனை அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. மறுநாள் வரைக்கும், சாகர வரைக்கும் நீ நசரேனா இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்காகவே இருக்கணும். சாகர வரைக்கும் நடுவில் மாறக்கூடாது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசன் எடுத்துருப்பாங்க, நல்ல சபைக்கெல்லாம் நல்லா வருவாங்க, நல்லா கர்த்தர் பைபிளை வாசிப்பாங்க, ஆண்டவர் நல்லா தேடுவாங்க. ஆமா, நல்லா பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்க வேலை செய்யற இடங்கள்ல, அது அரசாங்கமா இருந்தாலும், தனியார் நியமனம், பள்ளிக்கூடமா இருந்தாலும், அது கடைகளா இருந்தாலும், எல்லாத்திலும் இருப்பாங்க. ஆனா அங்க போனவங்க மாறிடுவாங்க. நீ எதற்காக அழைக்கப்பட்ட, எதற்காக வேறுவரிக்கப்பட்ட, எதற்காக ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட, எதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு அபிஷேகித்தார், மரண பரியந்தம் சாகர வரைக்கும் நீ அப்படி இருக்கணும். ஆமா, அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆனால் கடைசியா இப்ப நான் சப்ஜெக்ட் இன்னும் முடியல, பெரிய சப்ஜெக்ட், கர்த்தருக்கு சித்தமான அடுத்த மாசம் அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன். கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவன் இழந்தான். ஒரு வாசிங்க 16ஆம் அதிகாரம் 20 14-20. அப்பொழுது அவன் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தரை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். தூங்கிட்டான், நல்ல தூக்கம், தலைமுடிய சரைச்சது கூட தெரியல, அப்படி தூங்குறான். சிசேரான்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணான், யாகில் அந்த ஸ்திரீ வீட்டுக்கு போனான், நல்லா தூங்கிட்டான். அந்த சுத்தி எடுத்து தலையில ஆணி அடிச்சு தரையில இறங்குது, பின்பக்கம் வந்துருச்சு. அது வரைக்கும் தூங்கிட்டாங்க. அப்படி எப்படிப்பட்ட ஒரு தூக்கம். சிசேரா என்ற ராஜா
யாகேலோட ஸ்திரீ சுத்தி எடுத்து தலையில அடிச்சு அவன் இறங்கினாங்க. ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசி. யாருமையான கத்திர பிள்ளைகளை தேவ ஜனமே, நித்திரை தூக்கம் எல்லாவற்றையும் இழந்தோம். அதனால தான் சொன்னா, கடைசியில ஒரு வார்த்தை சொன்னான், அவனுடைய வல்லமை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், பொருத்தனை இழந்தான் இல்லையா, தெரிந்து கொள்ளுதலை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், தேவனுடைய ஆவியை இழந்தான். Yes, lost everything. சரீர பிரகாரம் எல்லாம் இழந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பிடித்து பாருங்க, ஆவிக்குரிய பிரகாரம் நான் எதையெல்லாம் இழந்திருக்கோம். தேவ பல சிம்சோனுக்கு இருந்த வல்லமை நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய வல்லமை இருக்குதா? சிம்சோன் முன்குறிக்கப்பட்டவன், அதே போல நாமளும் முன்குறித்திருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். சாத்தானை மேற்கொள்ளத்தக்கதான அந்த வல்லமை நமக்கு இப்ப இருக்கிறதா? நாம் வாக்கு தத்துவத்தின்படி அவன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தான், நாமும் வாக்கு தத்துவப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க பிறந்திருக்கணும். அந்த வாக்கு தத்துவம் காப்பாற்றப்பட்டதா? அவனுடைய தலைமுடியை வெட்டி எடுத்துட்டாங்க. நசரேய விரதம் போயிடுச்சு. அதே போல நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்னென்ன பொருத்தனம் பண்ணணும், இன்னைக்கு அது இருக்குதா? இருக்குதா? யோசிப்பாங்க. எல்லாவற்றுக்கு மேலாக அருமையான கர்த்தர் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. கடைசியாக நாம விடுகதை விடுகதை சொல்லுகிறவா இருந்தா, இன்னைக்கு நம்ம அந்நிய பாஷை பேசலாம், வியாக்கியானம் சொல்ல முடியுதா? ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்குதா நமக்கு? ஆரம்ப காலத்து அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், இன்னைக்கு அந்த கிருபை இருக்கிறதா? எழுந்துட்டோமா? இன்னைக்கு கேளுங்க, பரவாயில்ல, இட்ஸ் நாட் டூ லேட். இது வரைக்கும் போச்சு. தேவனே என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு உண்மை. கர்த்தாவே என்னை நினைத்தருளும். இன்னைக்கு நம்ம சிம்சன் கேட்ட வண்ணமா இன்னைக்கு கேட்போம், என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். ரெண்டு வார்த்தை தான். என்னை நினைத்தருளும். கடைசி எல்லாவற்றையும் இழந்தான். Yes, lost everything. ரெண்டே காரியத்தை பிடிச்சிட்டான். என்ன பிடிச்சிட்டான்? என்னை நினைத்தருள், என்னை பலப்படுத்தும். ரெண்டு தூணு. அதுல ஒரு ஆழமான ரகசியம் தெரியுங்களா? என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்த கேட்டான் பார்த்தீங்களா? அந்த ரெண்டு தூணை அசைக்கலாம். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. எவ்வளவு தூணை இப்படி ஆட்டுறான், கூறுடான், கண்ணெல்லாம் போயிடுச்சு, பலெல்லாம் போயிடுச்சு, இனி அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. கடைசி ரெண்டு தூணை போட்டு அசைச்சான் பாருங்க, அவ்வளவு பில்டிங் கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. அவ்வளவு 3000 பேர், ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல 3000 பேரு, புதிய ஏற்பாட்டுல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் வசனங்குது. 3000 பேர் அந்த மண்டபத்தில் ஏறக்குறைய அந்த 3000 பேர் செத்தா, புதிய ஏற்பாட்டுல 3000 பேர் மணந்துருப்பாங்க. பேருக்கால ஆவிக்குரிய ரகசியம். அதனால ஒரு அசைச்சான், எல்லாம் தான் நினைச்சான். இன்னைக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களோட சாதாரணமா நினைக்கலாம். கேளு, நான் இடத்துல என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். கேட்டு பாருங்க, ஒரு அசைவு வரும். இப்ப கர்த்தர் கூட வச்சு அசைக்க போறார். இந்த கொரோனா காலத்துல, தீங்கான காலத்துல, இனி இந்த உங்களை வச்சு இந்த சென்னையை, தமிழ்நாட்டை, இந்தியாவை அசைக்க போறாரு. ஆமா, அன்னைக்கு 3000 பேர் சித்தம் அசைப்புல மண்டபம் இடிஞ்சு விழுந்து, அவன் உயிரோடு இருக்கிறது, உயிரோடு இருந்து கொண்டதை பார்க்கிறோம். சாகும்போது செத்தவங்க அதிகம். இன்னைக்கு 3000 பேர் ஒரே லட்சியம். நம்ம எல்லாரும் கண்கள் ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க எல்லாரும், என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். போனது போட்டோம். ஒரு பக்தர் பாடுறார், போனது போகட்டும், புவி விசை பேசட்டும், பொல்லானம்புகளை எய்திடட்டும். போனது போகட்டும், புவி விசை பேசட்டும், பொல்லானம்புகளை எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பொழியட்டும் அப்படின்னு ஒரு பக்தர் பாடுறார். போனதெல்லாம் போச்சு, இனி ஒரு புதிய ஒரு வாழ்க்கை. ஆமா, கடைசி சிம்சன் கடைசி நினைத்தரும் பலப்படுத்த கேட்டான். ஒரு அசைவு வந்தது, ஒரு மாற்றம் வந்தது. யாருமே எதிர்பார்க்கல. நோ ஒன் எக்ஸ்பெக்ட். இப்படிப்பட்ட வல்லமை அவனுக்கு இறங்கும்.
போய் அதுல உட்கார்ந்தோம்னா பெரிய பிரபுக்கள் ராஜாக்கள். இன்னைக்கு கடைசியில தாண்டத்தில் கேளுங்க, நம்ம கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தை ரட்சிப்பார். நம்மை கொண்டு மந்திரிங்க, ஜனாதிபதி, பிரதமதி, முதலமைச்சர்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தர் அசைக்கப்படுறார். என்ன ஒரு விசை பலப்படுத்தும், என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. அன்பான இயேசுவே, இந்த வளைக்கா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுகிறார். எவ்வளவு பலசாலி சிம்சோன், முன்குறிக்கப்பட்டவன், ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், உடல் வலிமை உள்ளவன், விடுகதைகளை விடுவிக்கக்கூடியவனாக இருந்தான். உம்முடைய வல்லமை அவன் மேல, தேவ ஆவி அவன் மேல இருந்தது. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். உம்முடைய ஆவியினால நடத்தப்படுகிறவனாக இருந்தான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனிதனுடைய நிலை பரிதாபமா இருந்தது பார்த்து ஆண்டவரே, இன்றைக்கு இங்க ஆவிக்குரிய ஜீவியமும் இன்றைக்கு அப்படி இருக்குமானால் இந்த நாளிலே நீர் மாற்றும். எங்களை நினைத்தருளும் ஐயா, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்ட யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மீதும் அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொரு தேவன் உயிர்ப்பையும் புதுப்பையும் உடைத்து உருக்கி உருவாக்கி நிரப்பு. தீரமா தீக்கானமா நீ நீ மாத்தூர் மீ நிமிஷ் மீனி மிலமா ஈமானமா தீமாமா மாக்கபாமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஐயா. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இனி எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், இதோடு கொரோனாவில் எங்க வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி இன்னைக்கு வாழ்க்கை இல்லை என்பது அல்ல. இன்னைக்கு எங்களோட பேசியிருக்கிறேன். சிம்சோன் கொடுத்த அந்த கடைசி வெளிப்பாடு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கடைசி அவன் கேட்டான், என்னை பலப்படுத்தி, என்னை நினைத்தருள். அவனை பலப்படுத்துகிறீர், நினைத்தருள். அதே போல நாட்களை எங்களை நினைத்தருள், எங்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகளை அப்பத்தை ஆசீர்வதி, வருமான தண்ணீர் ஆதாரத்தை ஆசீர்வதி. எல்லா கஷ்டமான துன்பமான சூழலை மாற்றும், ஆசீர்வாதத்தை நிரப்பும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம், என்ன காரியங்கள் எதிர்பார்க்க அது கைகூடி வரப்படும். எல்லா தேவைகளை சாமி ரத்த போட்டிகளும் எங்களை தாழ்த்து பெருகிறது. புதிய மகிமையான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை பிரகாசிப்படி கிருபையாக கடவர். கர்த்தர் முகத்தை பிரசனமாக்கி சமாதானத்தை கடவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவன் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் தேசத்தை மட்டும். அல்லேலூயா.